என்ன ட்ரைனிங் எனக்கு ஆப்பிள் நிலத்துல ஒரு பொண்ணை பார்த்தா சாம்பிளுக்கு நேரா அங்க தூக்கிட்டு ஓடிடுவேன். எங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு. ஆமா, உங்களை பார்த்தா கொள்ளைக்கார மாதிரி தெரியலையே. ஏன் தெரியல? கொடுவாள் மீசியும் கோர முகம் இருந்தா தான் கொள்ளைக்காரன் அர்த்தமா? இவ்வளவு நேரமும் நான் தான் கொள்ளைக்காரன்னு போர்டு மாட்டிட்டு இருந்தேன் கழுத்துல. இப்பதான் கழட்டி போட்டேன். ஐயோ, கொள்ளைக்கார காப்பாத்துங்க, கொள்ளைக்கார ஐயோ, ஏன் இப்படி சைரன் மாதிரி கத்துற? ஏமா தாயே, நான் உத்தரப்பிரதேசமும் இல்ல, ஹுக்கும் சிங் சிஷியனும் இல்ல. லதா இல்ல லதா, அவளுக்கு உங்க குரூப்புக்கு கொட்டிக்கிறதுக்கு எடுப்பு சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். ஓஹோ, லதா வீட்டு சமையல்காரரா? ஆமா, சோத்தை கொண்டு வரப்ப அவளுக்கு சமையல்காரன், ஊர் சுத்த கார் ஓட்டுறனே அப்பா அவளுக்கு டிரைவர். சுருக்கமா சொல்ல போனா லதாவோட அண்ணங்கிற அப்பாவி அடியன் தான். நீங்க தான் லதாவோட அண்ணனா? என்ன, ஹுக்கும் சிங் தம்பியா? ஐயோ, அவங்க வந்துட்டாங்களே. அம்மா, அம்மா, சீக்கிரம் கதவை திறடி. எங்க போறீங்க? கதவை திறக்க. கதவை திறந்தா லதா வந்துடுவா. லதா 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 வந்துட்டா தப்பா போயிடுமே. எப்படி? ஐயோ, தப்பா போயிடுமே. நீங்களும் நானும் தனியா இருக்கத பாத்துட்டா. ஆமா, நீங்களும் நானும். நீங்க நானும். ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? இப்ப என்ன பண்றது? அம்மா, யாரோட பேசிட்டு இருக்க? நான் பேசலையே. பாட்டு பாடு. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டோம். நீங்க ஏன் பாடுறீங்க? நீ ஏன் ட்வீட் பண்ணு? எப்படியாவது போயிடுங்களே. வாங்க. ஐயோ, கல்லி முள்ளு. சாணிக்கு மெத்த போங்க. என்னமா இருந்தா என்னமா ஆகிக்கலாம் பாத்தியா? சும்மா சாரட்டு குதிரை மாதிரி நெஞ்ச நிமித்து வண்டி வலிச்சுக்கணுமே. இன்னைக்கு அவனை பாரு, கோலத்தை பாரு, வெண்டாயிட்டான். பூமி வரைக்கும் விளையாடாப்பா. போற போக பார்த்தா குடி சீக்கிரம் பூமிக்குள்ளேயே போடுவான் போடுறது. நாம கவலைப்பட்டு என்ன பண்றது? அது அவனுக்கு இல்ல தெரியணும். நீ ஏ சிச்சா வலிக்கிறவன் உன் வயிற்றுக்கே சோத்த காண, உனக்கு என்னத்துக்கு பரிதாபம்? இன்னத்துக்கு நான் தர்மம் பண்ணிக்கலாம்னு நான் கேக்குறேன். இல்ல இவனுடைய படத்தை பத்திரிக்கை போடுறாங்களா, இல்ல இவனுக்காக செலவு விடுறாங்களா? இன்னைக்கு மண்டையை போடுக்கனானா நாளைக்கு புடி சாம்பல் தம்மா தோண்டு நெஞ்சில இன்னாத்துக்கடா இம்மா பெரிய இறக்காங்க. அறிவிட்டமா பேசுறேன். என்னடா 10 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு கப்பல் மாறி வண்டியில வந்து இறங்கி பிச்சை காசு 10 ரூபாய தர்மம் கொடுக்குறாங்களே, உடனே அவங்க எல்லாம் போட்டோ பிடிப்பீங்க, பத்திரிகையில போடுவீங்க. அதுவாடா தர்மம்? உடம்புல தெம்பே இல்லாத நேரத்துல யாரோ ஒரு ஏழை குடும்பத்துக்காக எலும்பையே உருக்கி 10 காசா சேர்த்து கொடுக்கறானே, அதான்டா தர்மம். அவன் தான்டா நம்ம பாபு. சௌக்கியமா? என்ன கேக்குறியா? நீ இப்படி ஆயிட்டியாப்பா? இருமுனே இருக்கிறீங்க. டாக்டர் என்னன்னு கேட்டீங்க? கேட்டன. டாக்டர் சொன்னாரு எனக்கு வந்திருக்கிறது பணக்கார வியாதியா. இந்த வியாதிக்கு என்ன மரியாதை தெரியுமா? போட்டோ படம் எல்லாம் எடுக்கணுமா? போட்டோ படம் எடுக்கிறதுனா என்னப்பா? டிபி, சாயா, எலும்பொறிக்கு காசா ரத்தமா கக்குவான் பாவம். அப்படியே கக்கி ஒரு நாளைக்கு திடீர்னு போடுவான். தொடாத அவன் வியாதி உன் மேல பாயும். அப்புறம் நீயும் சேர்ந்துக்கிட்டு இரும்ப ஆரம்பிப்ப. உன் வண்டியும் ஓடாது, எனக்கு வட்டியும் சேராது. ஏன் பாபு, நீ எனக்கு ஒண்ணும் பாக்கி இல்லையா? என்ன அதே உன் கை விரல் எல்லாம் மடங்கி இருக்குது. ஆள் காட்சி விரல் ஆரம்பத்தே காணோம். காது தடுப்பா இருக்குது. அது புது கடுக்கண்டா. ஐயோ, மூக்கு வேற சப்பையா போச்சு. ஐயோ, நான் பிறந்ததுல அப்படிதான்டா. சொல்லிடுற. இது படடா. படம் இல்ல, இதுதான் குஷ்டம். ஐயோ, எனக்கு ஏன்டா குஷ்டம் வரப்போகுது? நல்லவனுக்கே காசு நோய் வரும்போது உனக்கே குஷ்டம் வராது. எனக்கு குஷ்டம் இல்லடா. நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல ஈ அடிக்க போற. ராமானு துண்டு பெரிய எல்லாம் பொறுக்க போற. ஐயோ, எச்சி தொட்டு காயத்தெல்லாம் ஒட்டிக்க போற. ஐயோ, எனக்கு குஷ்டம் இல்லையே. குஷ்டம்டா. இல்ல, உனக்கு குஷ்டம். குஷ்டம் இல்லையே. குஷ்டம்டா. ஐயோ, குஷ்டம். பாபு, நான் சொல்றத கேளு. அம்மாவோட படிப்பை ஒரு 4 மாசத்துக்கு நிப்பாட்டிட்டு முதல்ல உன் உடம்ப பாத்துக்கையா. முடியாது சொல்றா, முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கரை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன்.
இப்ப என் உடம்ப மீன் கடிக்குதுன்னு நான் நின்னுட்டேன்னா கரை சேர்றவங்க சேர வேண்டாமா? வீட்டு துளுக்காரம் வாழ்க்கையே ஜெயிக்கிறேன், இந்த வியாதியை ஜெயிக்க முடியாத. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னம்மா திடீர்னு காரை நிறுத்த சொல்லிட்டு இறங்கிட்டேன்? பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். உன் வீட்டு வரைக்கும் வரேன். ஐயோ, வீடு வரைக்குமா? எங்க மாமா கொஞ்சம் முன்கோவக்காரரு. நீங்க என் கூட வர்றது அவர் பார்த்தா தப்பா எடுத்துக்குவாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரேன். பாத்தியாமு, என் காரு கூட உன்னை தம்பக்கமே இருக்குது. ஏம்மு, உங்க வீட்டு கேட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். எங்க வீட்டு கேட்டா? வேண்டாங்க, நான் வர்றேன். ஆமா, உங்க மாமான்னு அவ்வளவு பயமா? என்னம்மா? என் பேனாவை காணுமே. இன்னைக்கு ராத்திரி நிறைய நோட்ஸ் எழுதணுமே. சரி, உன் பேனாவை தேடி எடுத்து தரேன். இந்தா, இதை வச்சுக்க. இந்த பேனாவா? மறுபடியும் மாமாவா? கேட்டா காலேஜ்ல பிரைஸ் கிடைச்சதுன்னு சொல்லு. போ. இப்படி இரும்பிட்டு பணியில படுத்துறீங்க? இல்லம்மா, உள்ள வந்தா இந்த பாழா போன இருமல் குழந்தையோட படிப்பை கெடுத்துருவா. அம்மா, அம்மு கையால கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா சொல்லுங்க. அம்மு, படிக்கிறா என் பொண்ணு. நான் இரும்ப கூடாதுன்னு அவர் வெளியில உட்கார்ந்து இருக்காரு. நீ என்னடான்னா பேனாவோட கொஞ்சிக்கிட்டு இருக்க, புஸ்தகத்தை எடுத்து படிக்க காணோம். ஆமா, ஏது அந்த புது பேனா? பேனா ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கம்மா. யார் அந்த ஃப்ரெண்ட்? பிரேம். பிரேம்னா பிரேமா, என் காலேஜ் மேட்மா. ரொம்ப டியர்ஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம நிலைமைக்கு தகுந்த நினைப்பு வேணும். நாளைக்கு அந்த பேனாவை திருப்பி கொடுத்துரு. உங்க மாமா சுடு தண்ணி கேட்டாரு, முதல்ல அவர் கொண்டு போய் கொடு. அம்மாடி, அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. தண்ணி கொண்டு வந்துட்டேன். வேற என்ன வேணும்? கைய சுட்டுச்சாமா, என்ன செய்யறது? எதுவுமே உன் கையால் சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. தண்ணி குடிச்சாச்சுல, குடிங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இப்பதான் வந்தேன். சரி சரி, வா. என்ன பாக்குற? நவீன பிருத்திவிராஜன். அன்னைக்கு அவன் குதிரையில தூக்கிட்டு போனான், இன்னைக்கு இவன் கார்ல தூக்கிட்டு போறான். ஏங்க, அந்த பொண்ணு இவ்வளவு நேரமா அவனுக்காக காத்துக்கிட்டு நின்னா? என்ன, அவன் வர்றதுக்குள்ள அவ துடியா துடிச்சதை நீ பாக்கலையா? அவளை பெத்தவங்க என்னென்ன கனவு காண்டாங்களோ, இவ என்னடான்னா? பெண்ணை பெத்தவங்க கண்டிச்சு வளர்க்கணும். வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படிதான். என்ன சொல்ல என்ன சொல்ல? சொல்லித்தர நான் இருக்கேன். மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே. என்ன சுகம் என்ன சுவை, அள்ளித்தர நான் இருக்கேன். தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே. என்ன சொல்ல என்ன சொல்ல? சொல்லித்தர நான் இருக்கேன். மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே. என்ன சுகம் என்ன சுவை, அள்ளித்தர நான் இருக்கேன். தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே.
எனக்கு நன்றி சொல். நன்றி இல்லை என்னையே நீ கொண்டு செல். எடுத்துக்கொள்ளவோ தடுத்துக் கொள்ளவோ இடையிணைக்கவோ தடை விதிக்கவோ எடுத்துக்கொள்ளவோ தடுத்துக் கொள்ளவோ இடையிணைக்கவோ தடை விதிக்கவோ எதுவும் சொந்தமோ எழுதி சொல்லவோ தழுவக்கூடுமோ நழுவி போகுமோ என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன். மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அழுத்தர நான் இருக்கேன். தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே லா ஓரிடத்தில் விழி இரண்டின் சங்கமம் ஒருவருக்கு ஒருவர் தந்த சம்மதம் வழி தெரிந்தது நதி நடந்தது கரை கடந்தது கடல் கலந்தது பிழிசி வந்தது வாய் வெளுத்தது உடல் குளிர்ந்தது மனம் கொதித்தது என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன். மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன். தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே ஆஹா, 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 ஆஹா. கோயிலுக்கு பரப்பீங்களா? ஆமா, அம்மு இன்னும் வரலையே. ஆஹா, காலேஜில கொஞ்சம் நேரமா இருக்கும். நான் தான் இருக்கிறேன், பாத்துக்கிறேன். நீங்க போங்க. பெண்ணை பெத்தவங்க கண்டிச்சு வளர்க்கணும். வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படிதான்.